Hey all, this is me Shamya and welcome back to my channel. Welcome to another video. இது வந்து சண்டே அன்றைக்கி ஈவினிங் எடுத்த vlog. ஆக்சுவலாக அன்றைக்கி நான் vlog எடுக்கணுன்ற மைண்ட் செட்டே கிடையாது, வேற ஒரு வீடியோ தான் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அன்எக்ஸ்பெக்டடாக எங்கள் சின்னம்மாங்க வந்து எங்களை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. ஒரு சின்னம்மா வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருந்தாங்க, இன்னொரு சின்னம்மா வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. நான் சென்னையிலேருந்து வந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த சின்னம்மா வந்து என்னோட டெலிவரி டைமில் 1 month பிஃபோராகவே வந்து என்னை ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் டெலிவரி முடிகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படி இருந்த சின்னம்மா அவங்க. அப்போ எங்கள் சின்னம்மா பார்த்துட்டு போனது தான் என் பேபியை. இப்போ அவளுக்கு 1 year ஆகிடுச்சு. இப்போ தான் திரும்ப அவளை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க பசங்களுக்கு வந்து ஹாஃபலி லீவ் விட்ருக்காங்க. அதனால எங்கள் தஞ்சாவூரில் இருக்க இன்னொரு சின்னம்மா வீட்டில் தான் அங்கே ஸ்டே பண்ணுவாங்க. அங்கேருந்து வந்து என்னை பார்க்கறதுக்காக வந்தாங்க. என் தம்பி தங்கச்சிங்க வந்து நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. அதனால டீ கூட வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் சுத்தமாக ஸ்நாக்ஸே இல்லை. நாங்கள் 2 பேருமே சாப்பிட மாட்டோம். அதனால கடையிலேருந்து அப்போ தான் என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறமா டீ வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டோம். எங்கள் சின்னம்மா வந்து நான் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி வந்து, சென்னையில் வெளில வந்துச்சுல உங்கள் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துடுச்சு, எப்படி அதை சமாளிச்சிங்க அப்படின்னு தான் கேட்டேன். எங்கள் சின்னம்மா வீடு எப்படி இருக்குன்னா 3 வீடு உண்டு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று, செகண்ட் ஃப்ளோர் ஒன்று. அதுக்குன்னு அது பங்களாலாம் கிடையாது. நார்மல் மிடில் கிளாஸோட வீடு எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் எனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக வச்சு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட இன்ஸ்பிரேஷனே அவங்க தான். அவங்கள பார்த்து தான் இப்படி ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து வச்சுக்கணும், இப்படிலாம் நீட் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். சென்னையில் ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளம் வந்துச்சுல, அப்போவே வந்து எங்கள் சின்னம்மா வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே கொஞ்சமாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்காங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பீரோ, இது 3 பொருளுமே சுத்தமாக வந்து கெட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வெளிலலாம் போனதுக்கப்புறம் புதுசாக வாங்கினாங்க. ஆனால் இந்த தடவை வந்த வெள்ளத்தில் வந்து ரொம்ப வந்து டேமேஜ் கிடையாது. ஏன்னா ஒரு காவாசி தான் தண்ணி வந்திருந்தது. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து சேஃபாக தான் இருந்துச்சு. பீரோ மட்டும் ஒரு 2 அடுக்கு வந்து தண்ணியில் இருந்ததுனால துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. வீட்டிலேருந்து தண்ணிலாம் வடிஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 3-4 நாள் கண்டினியூஸாக வேலை இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஃபோனில் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தது. அதில் தான் நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். எங்கள் சின்னமாக இருக்க ஏரியா தான் வந்து சரியில்லை. ஏன்னா அங்கே கொஞ்சம் மழை பெஞ்சாலே நல்லா வந்து தண்ணி வந்துடும் வீட்டுக்குள்ளெல்லாம். வீடு மாறணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இருக்கிற வந்து சொந்த வீடு தான். ஒன்று அதை விற்றுட்டு மாறணும், இல்லைனா தஞ்சாவூரோட வரணும் அப்படின்ற பிளானில் தான் இருக்காங்க. என் தம்பி தங்கச்சி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு அவங்களால மாற முடியாது. இன்ஷால்லா கொஞ்சம் அவங்க காலேஜ் போகணும் அப்படின்ற ஸ்டேஜில் வந்து வெக்கேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். டீலாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். சின்னம்மா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நைட்டு டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு குருமா மாதிரி வச்சோம். இவங்க வரதை ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணாதனால நான் வந்து கொண்டக்கடலை ஊற போடலை. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சுடுதண்ணி வந்து கொண்டக்கடலையை போட்டேன். ஒரு 2 hours கிட்ட அது ஊறிச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எடுத்து வந்து அதை குக் பண்ணோம். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணலாம். கோதுமை வந்து 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூட தான் நாங்கள் போட்டோம், ஏன்னா எல்லாருக்குமே வேணும் அப்படின்றதுனால. சப்பாத்தி மாவு வந்து நான் தான் பிசைஞ்சேன். இது வரைக்கும் நான் 1 கிலோவுக்கு மேலே நான் பிசைஞ்சதே கிடையாது. வெறும் 1/2 கிலோ 3/4 கிலோ அந்த மாதிரி தான் பிசைஞ்சிருக்கேன். நான் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது நார்மல் தண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் வந்து வெதுப்பாக தண்ணி வச்சு அதை வந்து யூஸ் பண்ணி நான் பிசைவேன். நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. மாவு பிசைறது வந்து எனக்குமே சேலஞ்சிங்காக தான் இருந்தது. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். மேரேஜ்க்கு முன்னாடி நான் சின்னம்மா வீட்டுக்கு போனால் எங்களுக்கு பெருசாக அங்கே குக்கிங்கில் வேலை இருக்கவே இருக்காது. ஏதாச்சும் சின்ன ஹெல்ப் கேட்டால் செஞ்சு கொடுப்போம், அவ்வளோதான். இப்போ என்னோடய வீட்டுக்கு எல்லோரும் வந்திருக்கிறதுனால நான் தான் வந்து ஃபுல்லாகவே குக்கிங்லாம் பண்ணணும். ஆனால் எங்கள் சின்னம்மாங்க என்னை அப்படி விடவே மாட்டாங்க. நான் தான் இங்கே ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். மீதி குக்கிங் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. என்னோடய மேரேஜ் ஆல்பம் வந்து என்னோடய தம்பி தங்கச்சிங்க சின்னம்மாலாம் யாருமே பார்க்கவே இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் டிலே ஆகி தான் வந்துச்சு. என்னோடய மேரேஜ் ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தளவுக்கு சூப்பராக வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. நான் கொஞ்சம் டைம் பாஸ் இருந்த நேரத்தில் வந்து எங்கள் சின்னம்மா வந்து இந்த குருமாக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே வெட்டி வச்சுட்டாங்க. கரெக்டாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், அதனால் கூப்பிட்டாங்க. இப்போ குக் பண்ணுறாங்களே இந்த சின்னம்மா வந்து தஞ்சாவூரில் தான் இருக்காங்க. அடிக்கடி வந்து என்னை விசிட் பண்ணுறதும் அவங்க தான். எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் சரி, என்ன கெட் டுகெதர்னாலும் சரி, அவங்கள தான் நாங்கள் வந்து சமைக்க வைப்போம். அவங்க வந்து டக்குன்னு பண்ணி முடிச்சிருவாங்க ஸ்பீடாக. நம்மளுக்கெல்லாம் அந்த ஸ்பீட் வந்து வராது. என் வீடு மட்டும் இல்லை, யார் வீட்டுக்கு போனாலுமே குக்கிங் வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க. யார்கிட்டையுமே இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யன்னு எங்களை வந்து சொல்லவே மாட்டாங்க. காய்கறி வெட்டுறதுலேருந்து, மசால் ஜாமான் தேவைப்படுறதுலேருந்து, அவங்களுக்கு ஏதாவது ஐட்டம் வந்து இல்லை தெரியல, அவங்க தேடியும் கிடைக்கலனா மட்டும்தான் எங்களை கூப்பிடுவாங்க. மித்தபடி அவங்களே எல்லாத்தையும் எடுத்து செஞ்சுருவாங்க. அவங்க என்ன தான் ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக குக் பண்ணாலும் டேஸ்ட்டில் வந்து காம்ப்ரமைஸே இருக்காது. அவங்க என்ன பண்ணாலுமே நல்லா வரும், என்ன செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்க பண்ணுறதை பார்த்து நம்ம அப்படியே பண்ணால் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வரவே வராது. முக்கியமாக எனக்கு அந்த டேஸ்ட்டு சுத்தமாக வராது. எங்கள் சின்னம்மா எப்போ திருநெல்வேலி போனாலும் எங்கள் அம்மா வந்து எங்கள் சின்னம்மாவை தான் சமைக்க வைப்பாங்க. ஏன்னா அவங்க வர அன்னைக்கு மட்டும் மதியம் வருவாங்களா, அதனால் அன்றைக்கி மட்டும் தான் எங்கள் அம்மா சமைப்பாங்க. எங்கள் சின்னம்மா வந்து 3 நாள் இல்லை 4 நாள் 10 நாள் இருந்தால் கூட எங்கள் அம்மா வந்து எங்கள் சின்னம்மாவை தான் சமைக்க சொல்லுவாங்க. எங்கள் சின்னம்மா சொல்லுவாங்க, நான் வந்து உன் சமையல் சாப்பிட்லான்னு வந்தேன், ஆனால் இங்கே வந்து நீ என்னோட சமையலே சமைக்க வைக்கிறிய அப்படின்னு. அன்றைக்குமே சப்பாத்திக்கு குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. கொண்டக்கடலை கொஞ்சம் லேட்டாக ஊற வச்சதுனால மசிஞ்சு போகிற அளவுக்கு வேகலை, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வெந்திருந்துச்சு. ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு இது எல்லாமே அரைச்சி குருமாவில் வந்து ஊற்றிட்டாங்க. குருமா ரெடி ஆனதுமே நாங்கள் சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் ஒரு பக்கம் தேய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் சின்னம்மா இருக்காங்களா, அவங்க ஒரு பக்கம் வந்து சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருந்தாங்க.
அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே தான் குக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து சாப்பிட்டுட்டு அவங்க திரும்ப பஸ் பிடிச்சி தான் தஞ்சாவூருக்கு போகணும். ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போகிறதுக்கு கஷ்டமாயிரும். அதனால் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஸ்பீட்லாம் வராது. ஆனால் இன்னொரு நம்ம வந்து நல்லா ஸ்பீடாக தேய்ச்சிட்டாங்க. அதனால் மொத்தத்தையுமே அவங்க தான் தேய்ச்சாங்க. நான் கொஞ்சம் தேய்ச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து சப்பாத்தி சுடுறதுக்காக போயிட்டேன். சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் சின்னம்மா கிச்சன் ஃபுல்லாக நீட் பண்ணிவிட்டு பாத்திரம் ஃபுல்லாக கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனை விட்டே வெளியே வந்தாங்க. எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு ஒரு 8:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 8:30க்கெலாம் வந்து நான் சாப்பிட சொல்லிட்டேன் எல்லாரையுமே. ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருந்தது. அதனால சப்பாத்தி கொஞ்சம் மட்டும் பேக் பண்ணி எங்கள் சின்னம்மாக்கு வந்து கொடுத்து விட்டேன். அன்றைக்கி சண்டேல ஸோ சன் டிவியில் வந்து கில்லி படம் போட்டிருந்தான். என்னமோ பார்க்காத படம் மாதிரி எல்லாரும் உட்காந்து பேன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் போரே அடிக்காதான். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி பார்த்தா தான் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. இவன் என் தம்பி தான், எங்கள் சின்னம்மா பையன் தான். இவன் வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து இட்லி பொடி வச்சு தான் சாப்பிடுவான். சரி இட்லி தோசை கூட விட்டுலாம், ஆனால் சப்பாத்தி கூட இப்படி வியர்டான காம்பினேஷனில் சாப்பிட்றவன் ஒருத்தன் மட்டும்தான் இருப்பான். எல்லாருமே வந்து ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த vlog உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.